இப்ப கேள்வி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு முனை திறந்துள்ள மைத்துளை குழாயினுள் அதன் துளையின் கன அளவின் 98% இரசத்தினால் நிரப்பப்பட்டுள்ளது. கண்ணாடி மற்றும் இரசத்தின் கன அளவு விரிகை திறன்கள் முறையே காமா ஜியும் காமா எம்மும் ஆகும். அவ்விரசமானது துளை முழுவதும் நிரப்பி காணப்படுவதற்கு தொகுதியின் வெப்பநிலை அதிகரிக்க வேண்டிய இழிவு பெருமானம் என்னங்கிறான் கணக்கு. சரியா? இப்ப இது ஒரு திரவ விரிவோட சம்மந்தமான ஒரு கேள்வி உண்டானே. அப்ப திரவ உங்களுக்கு தெரியும், திரவத்துக்கு வந்து வெப்பத்தை கொடுத்தீங்கன்னு சொன்னா அது விரிவடை. ஏன் விரிவடைன்னு சொல்லி பார்ப்போம். சரியான சும்மா ஒரு மேலோட்டமா பார்த்துட்டு கேள்வி போ. இப்ப தெரியும் உங்களுக்கு, திரவம் வந்து மூலக்கூறுகளால் மூலக்கூறு திரவத்தில் இருக்கிற மூலக்கூறுகள் வந்து மூலக்கூற்று விசையால வந்து என்ன செஞ்சிருக்கீங்கன்னு சொன்னா இணைக்கப்பட்டிருக்கீங்க. மொழிக்கூறு சரியான மூலக்கூற்று கவர்ச்சி விசையால வந்து இணைக்கப்பட்டிருந்திருக்க போகுது. இப்ப இந்த என்னன்னா தொகுதிக்கு வெப்பத்தை கொடுக்கீங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஒரு தொகுதியில உடம்புல ஒரு தொகுதி வந்து வெப்பத்தை உறிஞ்சின்னு சொன்னா வெப்பநிலை அதிகரிக்கிறீங்க, இல்லாட்டி நிலை மாற்றத்துக்கு உட்பட்டீங்க. அவ தொகுதிக்கு வெப்பத்தை கொடுக்கறதால இது என்ன செய்யும் சொன்னா வெப்பநிலை வந்து கூடுது. வெப்பநிலைன்னு சொல்றது என்னன்னு சொல்றேன்னா உண்மையா வந்து என்ன ஒரு சராசரி இயக்கப்பாட்டு சக்தியின் அளவீடு தான் வந்து வெப்பநிலை. சரியான? அப்ப வெப்பத்தை குடிக்கீங்கன்னு சொன்னா என்ன தொகுதி அந்த திரவ தொகுதிக்கு வந்து வெப்பத்தை கொடுக்கறதால இந்த மூலக்கூறுகள் வந்து என்ன செய்யும் சொன்னா என்ன அதிர ஆரம்பிக்கும். மூலக்கூறுகள் வந்து அதிர ஆரம்பிக்கும். மூலக்கூறுகள் அதிர ஆரம்பிக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம்னு சொன்னா சரியான மூலக்கூறுகள் வந்து இப்ப எழுந்தமான திசையில வந்து எல்லா பக்கமும் அதிர ஆரம்பிக்கும். இப்ப மூலக்கூறுகள் எப்படி இணைக்கப்பட்டீங்கன்னு சொன்னா மூலக்கூற்றுடைய கவர்ச்சி விசையால் இணைக்கப்பட்டிருந்திருக்க போகுது. கெமிஸ்ட்ரிலையும் பார்த்துருப்பீங்க. அப்ப மூலக்கூற்றுடைய கவர்ச்சி விசையால் இணைக்கப்பட்டிருக்கல இப்ப என்ன செய்யுதுன்னு சொன்னா வெப்பநிலையை கூட்ட 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 சரியான தொகுதி வெப்பத்தை உறிஞ்ச இந்த அதிர்ற வீதம் வந்து என்ன செய்யணும்னா கூடுறதால இப்ப மூலக்கூறுகளுக்கு இடையிலான இடைவெளி என்ன செய்ய போகுதுன்னா அதிகரிக்க போகுது. சரியான? அதிகரிச்சு இடைவெளி வந்து அதிகரிக்கும். இடைவெளி அதிகரிக்குன்னு சொன்னா அப்ப என்ன நடக்கணும்? அது விரிவடைஞ்சிருக்கி. இதைத்தான் நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டா திரவ விரிவுன்னு சொல்றேன். சரியான? அதோட வந்து நீங்க திண்மத்துக்கு வந்து ஏகபரிமாண விரிவு காய்ச்சிருப்பீங்க, பரப்பு விரிவு காய்ச்சிருப்பீங்க, அதே மாதிரி கனவளவு விரிவு நிறைய காய்ச்சிருப்பீங்க. ஆனா திரவத்துக்கு வந்து கனவளவு விரிவு மட்டும்தான் கதைக்கிறேன். ஏன்னு சொல்லி கேட்டா சரியான கனவளவு விரிவு மட்டும்தான் காய்க்கிறேன். ஏன்னு சொல்லி கேட்டா அதுக்கு வந்து என்ன இல்லைன்னு சொன்னா திட்டமான ஒரு வடிவம் ஒன்று இல்லை. சரியான? திட்டமான வடிவம் ஒன்று இல்லைன்னு சொன்னா சரியான எதுக்கு என்று கேட்டா திரவத்துக்கு வந்து திட்டமான ஒரு வடிவம் இல்லை. நீங்க என்ன பாத்திரத்துக்கு எடுக்கீங்களோ அந்த பாத்திரத்திர வடிவத்தையாவது என்ன செய்யும் அந்த திரவம் எடுக்கும். இப்ப உருளை வடிவான ஒரு பாத்திரத்தில் எடுத்தீங்கன்னு சொன்னா திரவத்திர வடிவம் எப்படின்னு கேட்டா உருளை வடிவமாக இருந்திருக்க போகுது. சரியான? ஒரு பாத்திரம் சொல்றது எப்படின்னு கேட்டா முப்பரிமாண அமைப்பு. அதுக்கு என்ன கனவளவு தான் அறிக்கும். அப்ப திரவத்துக்கு திட்டமான ஒரு வடிவம் இல்லை. நீங்க எடுக்கிற பாத்திரத்திலான்னு தங்கிருக்கீங்கன்னு சொன்னா அப்ப நீங்க என்ன விரிவை பத்தி கதை கேளு. திரவ கன அளவு விரிவு மட்டும்தான் கதை கேளு. அதாலதான் திரவத்துக்கு வந்து இந்த நீல விரிவு பரப்பு விரிவு எல்லாம் கதைக்கிறல்ல. அடுத்தது நீங்க படிச்சிருப்பீங்க திண்மத்தை பார்க்க திரவத்துக்கு விரிவு கூட, திண்மத்தை பார்க்க திரவத்துக்கு விரிவு கூட சொல்லி படிச்சிருப்பீங்க. ஏன்னு கேட்டா சரியான திண்மத்திலேயும் இதே கதை தான். விரிவுண்டு சொன்னா வெப்பத்தை குடிக்கீங்கன்னா அங்க அணுக்கள் வந்து அதிரு. சரியான? வெப்பநிலை வெப்பத்தை கொடுக்கல அதிர்ற வீதம் வந்து கூடி அதாவது மூலக்கூறு அணுக்கள் வந்து அதிர்ற வீதம் வந்து கூடி அணுக்களுக்கு இடையிலான என்ன இடைவெளி அதிகரிக்கிறது தான் திண்ம விரிவுன்னு சொல்லி கதைக்கும். சரியா? திண்ம விரிவுன்னு சொல்லி கதைக்கும். ஆனா திண்மத்துல உங்களுக்கு தெரியும், நம்மளா எல்லாரும் தெரியும், திண்மத்துல வந்து மூலக்கூறு அதாவது அணுக்கள் வந்து என்ன இறுக்கமாக இணைக்கப்பட்டிருக்கும். திரவத்துல வந்து என்ன திண்மத்தையும் விட என்ன லூசாதான் வந்து என்ன செஞ்சிருக்கீங்கன்னா மூலக்கூறுகள் இணைக்கப்பட்டு அதுக்காக வாயுக்களை போல என்ன நலிந்த கவர்ச்சி விசையால எல்லாம் வந்து இணைக்கப்பட்டிருக்கிறது. திண்மத்தையும் விட என்ன குறைவான ஒரு கவர்ச்சியால தான் என்ன செஞ்சிருக்கீங்கன்னா மூலக்கூறுகள் இணைக்கப்பட்டு அப்ப நீங்க தொகுதிக்கு திண்ம தொகுதிக்கும் திரவ தொகுதிக்கும் ஒரே அளவு வெப்பநிலையால தான் என்ன வெப்பநிலையை கூட்டுறீங்க. சரியான? ஒரே அளவான வெப்பநிலையால கூட்டுறீங்கன்னு சொன்னாலும் திண்மத்தை பார்க்க திரவம் விரிவடைகிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா அந்த மூலக்கூறுகளுக்கு இடையிலான கவர்ச்சி வந்து குறைய இருக்கிறது. இதான் கதை. சரியா? அதோட வந்து இப்ப நீங்க தோற்ற விரிவு சம்பந்தமா அலங்காச்சிருப்பீங்கன்னு. இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாத்திரம் இருக்கின்ற எடுப்போம். இந்த மாதிரி ஒரு பாத்திரம் இரு இதுக்குள்ள இந்த மாதிரி திரவம் இரு. சரியான? இந்த மாதிரி பாத்திரத்துல இந்த மாதிரி திரவம் இரு. இப்ப நான் சரியான திரவம் மட்டும் இருக்கிறத நான் இந்த மாதிரி குடிக்கிறேன். இந்த மாதிரி குடிச்சேன்னு சொன்னா இப்ப நான் இந்த தொகுதிக்கு வந்து டெல்டா டீட்டாங்கிற வெப்பநிலை வித்தியாசத்தால டெல்டா டீட்டாங்கிற வெப்பநிலை வித்தியாசத்தால இந்த தொகுதியை வந்து என்ன செய்யறேன்னா வெப்பநிலையா கூட்டுறேன். சரி? வெப்பநிலையை கூட்டினா திரவமும் விரியும், இந்த பாத்திரமும் விரியும். ஏன் திரவம் அந்த பாத்திரம் வந்து ஒரு திண்மங்கிறதால அதுவும் வந்து விரிவடைய போகுது. அப்ப விரிவடைஞ்சு கடைசி இந்த மாதிரி சேப்புக்கு வந்துடும்.
இந்த மாதிரி ஒரு ஷேப்புக்கு வந்துரிய போகுது. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா திரவமும் விரிவடைஞ்சிருக்கும், பாத்திரமும் விரிவடைஞ்சிருக்க போகுது. அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சந்தர்ப்பத்துல நான் இந்த மாதிரி திரவ மட்டம் பிரிக்கின்றல் எடுக்க சரியா, திரவ மட்டம் பிரிக்கின்றல் எடுக்க. ஏன் திரவம் விரிவடைஞ்சி இந்த இருக்கிற இடத்துல இருந்து இந்த மாதிரி வந்துருக்கு. இப்ப நீங்க பாருங்க, பாத்திரமும் விரிவடைஞ்சிரு, பாத்திரமும் விரிவடைஞ்சிருந்துச்சுன்னு சொன்னா நாம ஆரம்பத்துல இருந்த திரவ மட்டம் இந்த இருக்கிற இடத்துல இருந்த மாதிரி இருந்தனே. இப்ப பாத்திரமும் விரிவடைஞ்சிருக்கிறதால இந்த மட்டம் என்ன செய்யும், பாத்திரம் விரிவடைகிறதால மேல் உயர்ந்த மாதிரி. அப்ப இந்த இடத்த வச்ச மார்க் வந்து இந்த மாதிரி இடத்துல இருந்திருக்க போகுது சரியா, இந்த மாதிரி இடத்துல இருந்திருக்க போகுது. இப்ப நாம பார்க்கல ஆரம்பத்துல சரியா இந்த நாம வச்ச மட்டத்திலே, அதாவது நாம வச்ச மார்க்லயே வந்து திரவ மட்டம் இருந்தேன். இப்ப பார்க்கல நம்மளுக்கு எப்படி விளங்கும்னா இந்த இருக்கிற மட்டத்துல இருந்து திரவம் இவ்வளவுதான் விரிவடைஞ்ச மாதிரி விளங்கும் சரியான. ஏன் ஆரம்பத்துல இருந்த மட்டத்திலேயே இருந்த மட்டத்திலேயே தான் நம்ம வச்ச மார்க்கும் இருந்து, ஆனா இப்ப மார்க்ல இருந்து இவ்வளவுதான் விரிவடைஞ்ச மாதிரி நம்மளுக்கு விளங்கிய போகுது. இந்த விரிவத்தை நாம என்ன சொல்றோம் கேட்டா தோற்ற விரிவு சரியான, தோற்ற விரிவு. ஆனா உண்மையா எவ்வளவு விரிவடைஞ்சிருக்கு, இந்த அறிகிற இடத்துல இருந்து இவ்வளவுதான் என்ன செஞ்சிருக்கு உண்மையாக அடைஞ்ச விரிவாக இருந்திருக்க போகுது. அப்ப ஏன் நம்மளுக்கு இந்த விதி விலங்குன்னு கேட்டா இந்த பாத்திரமும் என்ன செஞ்சிரு விரிவடைஞ்சிரி சரியான, பாத்திரம் விரிவடைஞ்சிரி. அப்ப இதுல இருந்து உங்களுக்கு கொண்டு விளங்கிருக்கும் சரியான, இதுல இருந்து உங்களுக்கு கொண்டு விளங்கிருக்கும் திண்மத்திர விரிவை பார்க்க திரவத்துக்கு வந்து என்ன விரிவு வந்து கூட சரியான. அதாவது திண்மம் விரிகிறத பார்க்க திரவம் வந்து விரிகிறது கூட. ஏன் திண்மமும் திரவமும் ஒரே அளவால விரிஞ்சிருந்தா, திண்மமும் திரவமும் ஒரே அளவால விரிஞ்சிருந்தா ரெண்டும் என்ன செஞ்சிரு, இப்ப திண்மமும் ஒரே அளவால விரியுது, திரவமும் வந்து ஒரே அளவால விரியுன்னு சொன்னா திண்மம் உயர்ற அதாவது திண்மம் விரிவடைஞ்ச மாதிரியே திரவம் விரிவடைஞ்சு வந்திருக்கும். அப்ப எந்த சந்தர்ப்பத்துல பார்த்தாலும் என்ன நாம வச்ச மார்க்கும் திரவம் மட்டும் என்ன ஒரே லெவல்ல இருந்து. ஆனா நாம வச்ச மாக்க பார்க்க திரவம் வந்து கூட மேலெழுந்திருக்குன்னு சொன்னா திண்மத்திர விரிவை பார்க்க நிறைய திரவம் திரவத்திர விரிவு வந்து கூடுதலாக இருந்திருக்க போகுது சரியான. இப்ப இன்னொரு விஷயம் சரியான, இந்த மாதிரி பாத்திரத்துக்குள்ள திரவம் இருக்கு இந்த மாதிரி சரியான. இப்ப நான் இந்த தொகுதிக்கு வெப்பநிலையை கொடுத்தா பாத்திரமும் விரிவடையும் திரவமும் விரிவடையும். அப்ப திரவம் விரிவடையும். உங்களுக்கு தெரியும் திண்மத்தை பார்க்க திரவத்துக்கு தான் வந்து என்ன கேட்டா விரிவு கூட சரியான, திண்மத்தை பார்க்க திரவத்துக்கு வந்து விரிவு கூட. இப்ப திண்மத்தை பார்க்க திரவத்துக்கு விரிவு கூட பாத்திரமும் விரிவடையும். இந்த தொகுதிக்கு நான் வெப்பநிலையை கொடுக்கறதால இந்த பாத்திரமும் விரிவடையும், இதுக்குள்ள இருக்கிற திரவம் விரிவடையும் சரியான. இப்ப பாத்திரம் விரிவடைஞ்சி நான் டெல்டா டீட்டாங்கிற வெப்பநிலை வித்தியாசத்துக்கு இந்த தொகுதியை உட்படுத்தினதால இந்த பாத்திரம் விரிவடைஞ்சு இந்த அளவுக்கு வந்துருக்கு, இந்த மட்டத்துக்கு இந்த மாதிரி விரிவடைஞ்சிருக்கு சரியான. இப்ப நான் சொல்றேன் திரவம் வந்து இந்த மட்டத்துல இருந்தல, இந்த அடிக்கிற மட்டத்துல இருந்த திரவம் ஆரம்பத்துல இப்ப வெப்பநிலை வித்தியாசத்துக்கு உட்படுத்தினதால பாத்திரம் இந்த மாதிரி விரிஞ்சிருக்கல சரியான. இந்த பாத்திரத்தை சரியான, இந்த பாத்திரத்தை இந்த திரவம் முழுமையாக நிரப்பணும்னு சொன்னா என்ன செஞ்சிருக்கணும், இந்த பாத்திரத்தை திரவம் முழுமையாக விரிஞ்சிருக்கேன்னு சொன்னா இந்த திரவம் விரிவடைஞ்சிட்டு வந்து இப்ப இருக்கிற பாத்திரத்துல கனவளவு என்னையோ அதே அளவுக்கு என்ன செஞ்சிருக்கணும் திரவமும் கனவளவை கொண்டிருக்கணும். அப்பதான் என்ன செஞ்சிருக்கின்ற அர்த்தம், இப்ப பாத்திரத்தின் கனவளவும் திரவத்தின் கனவளவும் என்னையாக இருந்திருக்கும் சமனாக இருந்திருக்கும். இப்படி இந்த சந்தர்ப்பம் நடக்கணும்ன்றா திரவத்திர விரிகை திறனை பார்க்க திண்மத்துக்கு விரிகை திறன் கூட இருந்திருக்கும். அப்பான அந்த திரவம் கூடுதலாக விரிவடைஞ்சிருக்கும். இதான அந்த கேள்வி சரியான, இதான அந்த கேள்வி அதுல நாம போட்டேன். இப்ப கேள்வியை பாத்தீங்கன்னு சொன்னா சரியாங்க, இப்ப கேள்வியை பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு மயிர்துளை குழாய் ஒன்று இருக்கான் சரியான, இந்த மாதிரி இருக்கான். இந்த மைதுளை குழாய்க்குள்ள சரியான, இந்த மைதுளை குழாய்க்குள்ள இதண்ட மைதுளை குழாய்க்குள்ள இந்த இதுக்குள்ள ஒரு கனவளவு ஒன்றைக்கும் தானே, அந்த கனவளவை வந்து நான் ஆரம்ப கனவளவு 100 வீக்கு சமண்டல் எடுக்க சரியா, 100 வீக்கு சமண்டல் எடுக்க லேசா செய்யறதுக்கா. இந்த கனவளவுக்குள்ள 98 அதாவது 98% என்னத்தால் நிரப்பப்பட்டிருக்கின்ற கேட்டா இரசத்தால் நிரப்பப்பட்டி. அப்ப ஆரம்பத்துல மைதுளை குழாய் இந்த கனவளவு 100 வீன்ற சொல்லி எடுத்தா இப்ப இரசம் 98% நிரப்பப்பட்டீங்கன்னு சொன்னா தற்போதைய இரசத்தின் கனவளவு எண்ணியாக இருந்திருக்கின்ற கேட்டா 98 வீயாக இருந்திருக்க போகுது சரியா, 98 வீயாக இருந்திரி. இப்ப இந்த தொகுதிக்கு நான் ஒரு டெல்டா டீட்டாங்கிற வெப்பநிலை வித்தியாசத்துக்கு உட்படுத்துறேன். இந்த தொகுதியை டெல்டா டீட்டாங்கிற வெப்பநிலை வித்தியாசத்துக்கு உட்படுத்தினா இந்த மைத்துளை குழாயும் விரிவடைஞ்சிருக்கும், உள்ளுக்குறிகிற இரசமும் விரிவடைஞ்சிருக்கும். இவரு கேட்காரு என்னண்டல்லே கேட்டா சரியான, இந்த உள்ளுக்குறி அதாவது மைத்துளை குழாயும் விரிவடைஞ்சிருக்கும் இரசமும் விரிவடைஞ்சிருக்கும். என்ன சொல்றாருன்னு கேட்டா இந்த மைத்துளை குழாயை இரசம் முற்றாக நிரப்புறதுக்கு தேவையான இழிவு வெப்பநிலை. ஏன் இழிவு வெப்பநிலைன்னு கேட்டா இப்ப பாருங்க இந்த மாதிரி மைத்துளை குழாயிரி, இந்த மைத்துளை குழாயிரி சரியான, இந்த மாதிரி உங்களுக்கு தெரியும் மைத்துளை குழாயும் விரிவடைஞ்சிருக்கு இரசமும் விரிவடைஞ்சிருக்கு. அப்ப
ரெண்டு கனவளவும் சமனாக வாரத்துக்கு தேவையான இழிவு வெப்பநிலை என்னன்னு தான் கேள்வி. இப்ப நான் சொல்றேன், இப்பயே இறுதி கனவளவு நான் வந்து என்ன மைத்துளை குழாயின் அதாவது டெல்டா டீட்டாங்கிற வெப்பநிலை வித்தியாசத்துக்கு உட்படுத்தினதுக்கு பிறகு சரியான மைத்துளை குழாயின் இறுதி கனவளவை நான் வந்து வீஜிண்டல் எடுக்கணும் சரியான. அதே மாதிரி இரசத்தின் சரியான, அதாவது இரசமும் விரிவடைஞ்சிருக்கும். இரசமும் விரிவடைஞ்சிருக்குன்னு சொன்னா இரசத்தின் இப்பய கனவளவை நான் வந்து சரியான விஎம்டல் எடுக்க சரியான விஎம்டல் எடுக்க. இப்ப உங்களுக்கு தெரியும், முற்றாக நிரப்பணும்னு சொன்னா இரசம் என்னையா இருந்திருக்கேன், இந்த கனவளவு ஃபுல்லா நிரம்பியிருக்கேன். இதுக்கு தேவையான இழிவு வெப்பநிலை என்று கேட்டிருக்கார் சரியான. இந்த வெப்பநிலையையும் பார்க்க, அதாவது இழிவு வெப்பநிலைன்னு சொன்னா என்ன அர்த்தம்னு சொன்னா என்ன, இரசத்திர கனவளவும் சரியான இரசத்திர கனவளவும் இறுதி, அதாவது விரிவடைஞ்சதுக்கு பிறகு மைத்துளை குழாயின் அந்த கனவளவும் இரசத்திர கனவளவும் என்ன அறிகிற வெப்பநிலை சமனாக அறிகிற வெப்பநிலை. இதையும் விட நீங்க தொகுதிக்கு வெப்பநிலை கூட்டினீங்கன்னு சொன்னா மைத்துளை குழாய் விரிவடைகிறத பார்க்க இரசம் கூடுதலாக விரிவடைஞ்சிருக்கும். அப்ப என்ன செய்யும், அது என்ன செய்யும்னா, இது ஒரு முனை திறந்த குழாய். அப்ப இது என்ன செய்யும், இரசம் வந்து குழாயை விட்டு என்ன செய்யும், வெளியாகும். அப்ப வெளியாகாம இரசத்திர கனவளவும் மைத்துளை குழாயின் கனவளவும் சமனாக இருக்கிற வெப்பநிலை என்னங்கிற கேள்வி. அப்ப நான் சொல்றேன், டெல்டா டீட்டாங்கிற வெப்பநிலைக்கு உட்படுத்தினதுக்கு பிறகு இரசத்தின் கனவளவு விஎம் சரியான. இப்போ